ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான விஷயம் நடந்திருக்கு. அதாவது இந்த பிக் பாஸ் விட்டு ஜெஃப்ரி போக போகிறார் அப்படின்னு நிறைய சேனல்ஸில் வந்துட்டு போட்டு டென்ஷன் பண்ணுறாங்க. அவங்க போடுறத பார்த்துட்டு நிறைய பேர் நம்மளோட சேனலில் வந்துட்டு கமெண்ட்ஸில் போட்டு ஏங்க ஜெஃப்ரி போயிட்டார் போல இருக்குங்க, என்னாச்சுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஏன் இன்னும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து ஷூட்டிங்கே ஆரம்பிக்கல. இதுக்கப்புறம் தான் விஜய் சேதுபதி வந்துட்டு அதுக்கு முன்னோட்டம் ஒரு ப்ரொமோ வரும். அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் கழிச்சு அதுக்கப்புறமா அவங்க பேசுகிற விஷயங்கள் வரும். அதுக்கப்புறம் ஒரு ப்ரொமோ கொடுப்பாங்க. அதுக்கு 6 மணி ஆகிடும். அதுக்கப்புறமா வந்துட்டு செகண்ட் இது அந்த சண்டே எபிசோட ஆரம்பிப்பாங்க ஈவினிங்க்கு மேலே. அதுக்கப்புறமா தான் எவிக்ஷனே நடக்கும். ஏன் அப்படி பண்ணுறீங்க? நீங்கள் வீடியோ போடுறதுனால இங்கே வந்துட்டு அவ்வளோ பேரும் வந்து கொந்தளிக்கிறாங்க. கமெண்ட்ஸுக்கு நம்ம ரிப்ளை பண்ணுறது மேட்டர் கிடையாது. உண்மையிலே ஜெஃப்ரிக்காக வந்துட்டு எவ்வளோ பேர் வந்துட்டு ரசிகர்களாக இருக்காங்க. அவங்களாம் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. சார் ப்ரோ இவன் ஏதாவது போகக்கூடாது, ஜெஃப்ரிலாம் போகக்கூடாதுங்க, நல்ல பையங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த பையங்கன்னு. ஏங்க போகலங்க. இன்னும் நீங்கள் ஏன் யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது எதுக்காக அந்த பொருளையை கிளப்பி விட்றாங்கன்னா, காலையில் ஒரு சாங் போட்டிருக்காங்க. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள காலையில் எப்பயுமே வந்து பாட்டு போடுறோம். ஆனால் வெள்ளிக்கிழமை காலையில் போடுற பாட்டுக்கு எப்பயுமே மகத்துவம் உண்டுன்ட்டு சில யூடியூப்பில் மட்டும் சேனல்ஸ் மட்டும் ஒரு சில விஷயங்களை வதந்திங்களை பரப்பி விட்டாங்க. அதாவது அந்த இது பனைமரம் இதுலேருந்து பனை விழும்போது காக்கா உட்காரும்போது அது உழுணுன்னு இருக்குது. அந்த காக்காவால் தான் இந்த பனைமரம் அந்த பனைமரம் ஊந்துச்சுன்ற மாதிரி இந்த பாட்டால் தான் டெய்லி வந்து இந்த மாதிரி வாரம் போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொருளை கிளப்பி விட்டு வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு சாங் வந்துச்சுன்னா அந்த சாங்கை வச்சு ஒரு பொருளை கிளப்பி விடுறது. நானும் ஒரு சில யூடியூப் சேனலில் பார்க்குறேன். காலையில் ஒருத்தர் எவிக்டட், சாயங்காலம் ஒருத்தர் எவிக்டட், நேற்று நைட்டு ஒருத்தர் எவிக்டட், அப்புறமா கடைசியாக வந்துட்டு எவிக்ஷன் ஒரு இன்ஃபர்மேஷன் வரும் பாருங்க, நம்ம போடும் பார்த்தீங்க அப்போ ஒரு எவிக்டட். என்னையா இதே வேறு ஒருத்தவங்க வந்துட்டு நீங்கள் சொல்கிற ரொம்ப லேட்டு, இதை நாங்கள் காலையிலே கட்டணும். ஒரு சில பேர் சொன்னல காலையிலேயே ஒருத்தவங்க ஒரு சில பேர், அதாவது யூடியூப் சேனல் நடத்துறது சும்மா சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு சில பேர் இந்த சேனல்லேருந்து வர இன்ஃபர்மேஷன் சூப்பராக இருக்குது, இந்த சேனல்லேருந்து வர இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்குன்னு வச்சுக்கிட்டு அதை வச்சு ஒரு சில பேர் வீடியோ போடுறாங்க. நாங்கள் படுற பாடு இருக்குது உங்கள் கிட்டது அப்படின்ற மாதிரி இருக்குது. உண்மையில் என்ன நடக்குதுன்னா, காலையில் ஒரு சாங் போட்டாங்களே, அது வந்து பேட்டா படத்தில் வந்துட்டு உல்லாசம் அந்த ஒரு இது இருக்குல்ல, அந்த சாங்கை போட்டு விட்டாங்க. இந்த சாங்கை வந்து 2 விதமாக வந்து பிரிச்சிட்டாங்க, டீகோட் பண்ணிட்டாங்க. ஒன்று வந்துட்டு வார்டன் மாதிரி, அந்த வார்டன் வேலையை யார் இந்த வாரம் பார்த்தது? ஜெஃப்ரி. வாட்ச்மேன் வேலை சிவகுமார் பார்த்தாருங்க. வார்டன் யாருக்கா இருந்தார்? வார்டன் அதாவது பிடி வேலை தானே பார்த்தாரு. பிடி வேலைக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா என்னங்க பண்ணாங்க? ஆமாம் ஜெஃப்ரி, அப்பா அவர் ஜெஃப்ரி தாங்க. ஏன்னா அங்கே வந்து ரஜினிகாந்த் சார் வந்துட்டு வார்டனாக இருந்தார். ஆமாம், இங்கே வந்து யார் இருந்தா? ஜெஃப்ரி. அதனால் அவர் போகிறாரு. இன்னையா இது அநியாயம் பண்ணுறீங்களாப்பா அப்படின்னு. அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸ் டெய்லியும் கொடுத்துட்ருக்கோம் நம்ம. அதில் வந்து பார்த்திங்கன்னா 3வது பிளேஸில் நம்ம ஜெஃப்ரி இருக்கார். ஓட்டு சூப்பராக வந்துட்டுருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, ஜெஃப்ரி வந்து இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிற அளவுக்கு என்ன பண்ணலை? எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்பா ஆல்ரெடி ரஞ்சித், சத்யா, அதுக்கப்புறம் வந்துட்டு தர்ஷிகா, அதுக்கப்புறமா இன்னும் நிறைய பேர் க்யூவில் இருக்காங்க, வர்ஷினி, இவங்களெல்லாம் விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஜெஃப்ரி மேலே கை வைக்கிறாங்களா? அதுவும் வந்துட்டு ஒரு சில பேர் விட்றாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், அஃபிஷியலும் ஒரு ஓட்ஸ் இருக்குது. அந்த ஓட்டு உங்களுக்குலாம் தெரியாது, எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதில் வந்துட்டு ஜெஃப்ரிக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது ஓட்டு அப்படின்றாங்க. ஏன்ப்பா அஃபிஷியல் ஓட்டு யாருக்கும் தெரியாதுன்னா அப்போ உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இது வாஸ்தவமான கேள்வியாலே நீங்களாம் இதை யோசிக்கணும். யோசிக்காமல் நீங்களும் பீல் பண்ணிவிட்டு. ஆனால் என்னை கேட்டிங்கன்னா, ஜெஃப்ரி இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் இல்லை, இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாரங்கள் கன்ஃபார்மாக போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவராக ஏதாவது பிரச்சனை பண்ணி ரெட் கார்டு வாங்கிட்டு போனால் தான் ஆச்சு. மற்றபடி இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு வார்னிங் கொடுப்பாங்க. ஏன்னா அவர் வந்துட்டு சௌந்தர்யாவை பற்றி ஒரு சில விஷயங்கள் பண்ணார். அதாவது ஒன்றும் இல்லை, அதை ஃபன்னாக எடுத்துக்கிட்டால் ஃபன்னு தான், ஆனால் ஃபன்னாக எடுக்க முடியாத ஒரு விஷயத்தை பண்ணிட்டார். ஏன்னா சௌந்தர்யாவுக்கு வந்து அந்த குரல் தான் மைனஸு ப்ளஸ் எல்லாமே. ஆனால் அதிகப்படியாக சின்ன வயசில் வந்து மைனஸ்ன்ற ஒரு விஷயம் வந்ததுனால நிறைய பேர் கிண்டல் கேள்வி பண்ணதுனால அந்த விஷயத்தை வந்துட்டு அவங்களுடைய ஸ்டோரி டெல்லிங்கில் வந்து சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதாங்க. அந்த அழுத விஷயத்தை இவர் வந்து கேலி பண்ணதுனால இங்கே ஒரு பெரிய பிரச்சனை. இது என்னென்னா, அவர் அதோடு நிறுத்தியிருந்தால் பிரச்சனை கிடையாது. அவர் கூட விஜய் விஷாலும் சேர்ந்தார். விஜய் விஷால் சும்மா சாதாரணமான ஆள் கிடையாது, அவர் நல்ல ஒரு திறமையான போட்டியாளர் தான். ஆனால் அதிகப்படியாக அடுத்தவங்களோட உருவத்தை கேலி பண்ணுறதுல ரொம்ப வந்துட்டு மும்முரமாக இருக்கார். நான் என்ன சொல்கிறேன்னா, உருவன்றது வந்துட்டு கடவுள் கொடுத்தது. இது நம்மளாம் வந்து சூஸ் பண்ணி இல்லை ஃபைட் பண்ணி வாங்கினது கிடையாது. அப்படி கடவுளாக கொடுத்த விஷயத்த நீங்கள் வந்துட்டு எப்படி கிண்டல் பண்ணீங்கன்னு சத்தியமாக புரியல. அப்போ நீங்கள் அழகுன்னு நினச்சிக்கிறீங்களா? நீங்கள் அழகுன்னு சொல்லாத வரைக்கும் நீங்கள் எப்படி அழகுன்னு எனக்கு புரியல. நாங்கள் சொன்னதான் நீங்களே அழகு. என்னையா நீங்கள், அதாவது ஒரு சூப்பரான ஒரு டைலாக் சொல்லியிருந்தாங்க, முத்துக்குமரன் தான் சொன்னார் நினைக்கிறேன். அழகுன்றது அழகாக இருக்கிற பொருள் இல்லை, நம்ம அழகாக பார்க்குற பொருள் இருக்குது. நம்ம அழகாக பார்த்தோன்னா அந்த பொருள் அழகு. இது ஆல்ரெடி அழகுன்னு சொன்னது யார்? நம்ம தான்.
அந்த மாதிரி வந்துட்டு அவங்க அதாவது நிறைய பேர் வந்துட்டு கருப்பாக இருப்பாங்க, ஒல்லியாக இருப்பாங்க, குண்டாக இருப்பாங்க. அவங்களாம் வந்துட்டு இருக்கிற அந்த வெள்ளை கலரு, அந்த முக பாவனை இதெல்லாம் வந்து அழகு கிடையாது. உள்ளே இருக்கிற மனசு. இவர் வந்துட்டு இந்த மாதிரி உருவகளி பண்ணுறதுனால தான் இவருக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுது. ஆல்ரெடி வந்துட்டு சௌந்தர்யாவை பற்றி பேசினதை தான் வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வந்துட்டு போன வாரமே வந்து சொல்லியிருந்தார். இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க, இது மறைமுகமாக ஒரு வார்னிங்கானு. ஆனால் ஸ்ட்ரிக்டாக கொடுக்காத காரணத்தினால அவர் ஓவராக பேசி நிறைய பெண்கள்கிட்ட போய் தனித்தனியாக பேசி இந்த மாதிரி சௌந்தர்யா பற்றி சொல்லிட்டார். அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படி ஸ்டெப்பு போடுவாங்களோ அது வந்துட்டு நார்மலாக வந்து எல்லோரும் கிண்டல் பண்ணுறது தான். இன்னும் ஒன்று, அவங்க இல்லாத நேரங்களில் அவர் பண்ணதுனால இவ்வளோ பெரிய பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமாரன் வராரு, கொரியன் பேக்கரி மூஞ்சி வரான்னு சொல்லிட்டு கலாய்க்கிறார் பாருங்க, அவ்வளோ கலாய்க்கிறார். அவர் எவ்வளோ வருத்தமாக இருக்கும். ஏன் இப்படி உருவ கேள்வி பண்ணி இவ்வளோ அசிங்கப்படுத்துறீங்க தான். இதெல்லாம் தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. இதை வேறு பக்கத்தில் ராணுவம் வந்து கை கொட்டி சிரிக்கிறாப்புல. என்ன நீங்கள் பெருசாக சாதனை பண்ணிட்டீங்கன்னு இப்படி சிரிச்சிட்ருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. இதுக்கு பேர் சாதனையா? வெளியில் அவ்வளோ பேர் வந்து கலாய்ச்சி தள்ளிட்டு இருக்காங்கய்யா. ஒழுங்காக கேம் விளாடுங்க. என்னை கேட்டிங்கன்னா விஜய் விஷாலாம் சூப்பரான ஒரு என்டர்டைன்மெண்ட். அவர் நினச்சார்னா தட்டு தூக்கிட்டு போயிடலாம் அந்த பிக் பாஸ் 8 ஷோவை. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா வன்மத்தின் இதுவாக நேற்று கூட ஒரு விஷயம் நடந்துச்சு. காலையில் இப்போ தான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். என்னென்னா முத்துக்குமரன் வந்துட்டு இந்த கிச்சனாண்ட வந்து ஏதோ வேலை செஞ்சிட்ருக்காரு. இவர் அவங்க நிற்கிறத இங்கே இருக்கிற குரூப் அப்படியே பார்க்குது. யார் விஷால், அப்புறம் அந்த ஜாக்லின், தர்ஷிகா, தீபக், சிவகுமார், இவங்கெல்லாம் பார்க்குறாங்க. மஞ்சள் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. எங்கே பாரு முத்துக்குமார் வரான். உடனே விஷால் என்ன பண்ணுறாரு, டப்புன்னு எழுந்திரிச்சு நான் இப்போ வந்துட்டு எதுவுமே பண்ண வேண்டாம், ஒரு கேம் விளாட்ற மாதிரி விளாடுவோம். அந்த இது செய்கை பண்ணுவோம்ல, அதில் வந்து அவங்க வந்து படம் பேர் கண்டுபிடிப்பாங்களே அந்த கேமு. நம்ம உடனே சும்மா படம் பேர் சொல்ல மாட்டேன், நீங்கள் சும்மா 8 பேரா 7 பேரான்னு சொல்லுங்கள். அவன் உடனே வந்து அவன் ஆரம்பிப்பான் பாருங்க, அவனை கலாய்க்கலாம்னு சொல்லிட்டு வேணும்ட்டு அவர் உட்கார வச்சு அவர் பண்ணுறாங்க, அவரை கலாய்க்கிறாங்க. அவரும் வந்து உட்காந்து பார்க்குறாரு, அப்படி எப்படி சொல்ல ஆரம்பிக்கிறார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க கலாய்க்கிற விஷயங்கள் தெரியல, அவரோட இன்ட்ரெஸ்ட் தெரியுது. இந்த பிக் பாஸ் 8ல் அவர் இருக்கிற வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக ஏதாவது ஒன்று பண்ணணும். ஒரு கேம்னு வச்சா சும்மா மற்றவங்கள மாதிரி தோண்டு போகிற ஆள் கிடையாது. இப்போ தர்ஷிகா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருந்தாங்க, இப்போ தோண்டாச்சு. ஜாக்லினோட கேம் ஏற்ற இறக்கத்திலே இருக்குது, ஆனால் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. சௌந்தர்யா கேம் பார்த்தீங்கன்னா இப்படி ஏற்றமாக தான் இருக்குது, ஆனால் ப்ளஸ்ஸும் வருது மைனஸும் வருது. சாச்சனா திடீர்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணுறாங்க. முதல்ல நிறைய மொக்க வாங்கிட்டு இருந்தாங்க, ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கணும். என்னத்தை இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து போட்டுட்டு கலாய்ச்சிக்கிட்டு. ஆனால் ஆக்சுவல் படி பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸ் படி தான் எல்லாமே நடந்துட்டுருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரம் கண்டிப்பாக வந்து ரியா தான் வந்துட்டு 99% வெளியே போகிற வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. அதேமாதிரி அதுக்கு மேலே ஓட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா மஞ்சரி என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக போகவே கூடாது. சிங்கிள் எவிக்ஷன்லாம் கண்டிப்பாக ரியா தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி மஞ்சரி டபுள் எவிக்ஷன் இருந்துச்சுன்னா மஞ்சரி போக வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ஓட்ஸ் கிடையாது. அதுக்கு மேலே வர்ஷினி இருக்காங்க. ஸோ வர்ஷினி இல்லை ரஞ்சினி, வர்ஷினி அண்ட் ரியா 2 பேருமே போயிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். மஞ்சரி போகக்கூடாதுன்ற என்னோட கருத்து. கண்டிப்பாக மினிமம் இன்னும் ஒரு 4-5 வாரம் இருக்கணும். இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கண்டிப்பாக வரும். ஆர்ஜே ஆனந்தியை விட சிறப்பான ஒரு கண்டஸ்டன் தான் நம்ம மஞ்சரி. ஏன்னா நேற்று வந்துட்டு அருண் கிட்ட வந்து அந்த கேப் பிடுங்குறாங்க பாருங்க, அந்த ரிப்பன் இவங்க கொடுத்த காரணம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஆர்ஜே ஆனந்தி இவங்களே பண்ணிட்டாங்களே, நம்ம ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஒரு காரணத்தை கொடுத்தாங்க. ஏன்னா காலையில் நடந்த சண்டைக்கெல்லாம் முக்கிய காரணமே இந்த ஆர்ஜே ஆனந்தி தான். ஈஸியாக முடிய வேண்டியது. அதை வந்துட்டு உமன்ஸ் கார்டுன்ற ஒரு விஷயத்தை எடுத்து இப்படி இடுப்பில் கை வச்சுக்கணுமா, எவ்வளோ நேரம் பண்ணுறது, எப்போ நம்ம சும்மா இப்போ உட்காந்துட்டு இப்படி தானே இருக்கேன், இதுதான் அவர் சொன்னது. ஆனால் இதை வந்து பேனாக்கி பெருமாளாக்கின மாதிரி வந்துட்டு பெருசாக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு அழுகை எதுக்கு அழுதாங்கன்னு தெரியல. யாரும் கிளி விட்டாங்களாமா? இல்லை, எப்படி ஏன் அழுவுறீங்க, எனக்கு வருது, நான் அழுதாதான் அங்கே வந்து ஹைலைட் ஆகும், ப்ரொமோவில் வருவேன். ஏன்னா நாளைக்கு வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோட் வருது, நான் இப்போ அழுதாதான் அவர் கேட்பார், ஏமா அழுதிங்க, அங்கே தான் நான் ஏதாவது பேச முடியுன்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன் நீங்கள் சரி, இதுதான் வந்துட்டு இப்போதைக்கு நிலவரம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அஃபிஷியலாக யாராவது வெளியே போயிட்டாங்கன்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு இந்த மாதிரி உண்மையாக கொடுக்குற சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா உண்மையாக கொடுக்குற உங்களுக்கே தெரியும், அவங்களுக்காக வந்து கொஞ்சம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக்கை தட்டி விடுங்க. நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறது வரைக்கும் பாய் நண்பர்களே.